அத்தியாயம் 26. கீர்த்தி என்ற அழைப்பில் திரும்பியவள் எழிலை அங்கு எதிர்பாராது இனிதாய் அதிர்ந்து, மாமா நீங்களா என்றாள் புன்னகையோடு. மெல்லிய முறுவலுடன், நீ எப்படிங்க என்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு ட்ரிப் மாமா, லைக் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். எப்படி இருக்கு கீர்த்தி? எத்தனை நாள் ட்ரிப்பு? எப்போ கிளம்புறீங்க? சூப்பராக இருக்கேன் மாமா, இன்னையோட முடிஞ்சுது, கிளம்புறோம் என்றவள் நினைவு வந்தவளாய், மாமா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான ஆளுக்கு உங்களை இன்ட்ரோ கொடுக்கணும், அதுக்கு முன்ன ஒரு செல்ஃபி என்றாள். எதற்கு என்று கேட்க வந்தவன் அவள் முகத்தில் தெரிந்த ஆவலில் அவளிடம் இருந்து அலைபேசியை பெற்று இருவரையும் புகைப்படம் எடுத்தான். நீங்க இங்க எப்படி என்றவள் யூகித்து, ஹனிமூனா அம்ளு எங்க என்று கேட்க, ஆம் என்று தலையசைத்து கடையினுள் இருந்த அலர்விழியை சுட்டி காட்டியவனிடம், ஒரு நிமிஷமாமா என்றவள் புகைப்படத்தை உடனே வாட்ஸ்அப்பில் அவள் யாருக்கோ அனுப்பி கொண்டிருக்க, எழிலுக்கோ அன்று கீர்த்தியை பெண் பார்க்க சென்ற நாள் அவன் கண்முன் படமாக விரிந்தது. அன்று அவளிடம் பேச சென்றபோது அவள் ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்பட்ட விருப்பத்தை கண்டுகொண்டவன் மனம் அவளை காயப்படுத்தாமல் விலக வேண்டும் என்று உறுதி கொண்டது. எடுத்ததுமே, எனக்கு உங்களை பிடிக்கும் மாமா என்றாள். அவன் முறை பெண்கள் பலர் இது போன்ற வாக்கியத்தை அவனிடம் உபயோகிக்கும் தருணங்களில், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா என்று எளிதாக அவர்கள் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தி விடுவான். ஆனால் இன்று அவளுக்கு ஏற்பட்டிருப்பது காதல் அல்ல, இன்ஃபாக்சுவேஷன் என்றும் நாளடைவில் இது மாறிவிடும் என்றும் எடுத்து கூறவும், இல்லை மாமா எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களை தவிர யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று உறுதியாய் நின்றாள். பிடித்தம் மட்டுமே காதலாகாதே, இதை எவ்வாறு அவளுக்கு புரிய வைக்க என்று எண்ணியவன் அலர் மீதான தன் காதலை தெரிவித்து திருமணத்தை மறுக்க புரிந்து கொள்ளாமல் கீர்த்தி தன் நிலையிலேயே இருக்க அவளுக்கு புரிய வைக்கும் நோக்கத்துடன் அவளிடம் காதலின் அவஸ்தைகள் குறித்து சில கேள்விகள் கேட்க, அவற்றிற்கு பெரும்பாலும் ஆம் மற்றும் முடியும் என்றே அவள் பதில் உரைக்கவும், அவள் பதில் கொண்டே அவளுக்கு தன் மீதான நிலைப்பாட்டை எடுத்துரைத்து, இருமனம் இணையாமல் திருமணம் என்பது இருவருக்குமான ஆயுள் தண்டனை என்றவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் கூற்றின் உண்மைத்தன்மை புலப்பட்டாலும், உங்களோட இந்த முடிவில் மாற்றம் இருந்தா என்ன கன்சிடர் பண்ணுவீங்களா என்று தான் கேட்கும் கேள்வியின் அபத்தத்தை உணராமல் அவள் கேட்கவும், இல்லை என்று பலமாய் தலையாட்டியவன், அவளோட மட்டுமே என் வாழ்வு, அது நிஜமானாலும் சரி கனவானாலும் சரி என்றான். கீர்த்தியை மறுத்துவிட்டு வந்தானே தவிர பல நாட்களாய் அது அவனை வாட்டி வதைத்தது. எங்கே அவள் சில முட்டாள்களைப் போல் நினைத்தது கிடைக்காமல் தவறான முடிவு எடுத்து வாழ்வை அழித்து கொள்வாளோ என்று அச்சம் கொண்டிருந்தான். ஆனால் இத்தனை வருடங்களில் தன் படிப்பில் கவனம் செலுத்தி புகழ்பெற்ற நிறுவனத்தில் தற்போது வேலை செய்பவளைக் கண்டு ஆஸ்வாசம் கொண்டான். இன்று அவள் முகம் பிரகாசிக்க வாட்ஸ்அப் செய்து கொண்டிருக்கவும் அவள் தன்னை கடந்து விட்டதை நொடியில் புரிந்து கொண்டான். அதில் ஏனோ மனபாரம் குறைந்து நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. இங்கு வெற்றி கொண்டு வந்து வைத்ததை சாப்பிடாமல் வெறித்து கொண்டிருந்தாள் அலர். என்னடி பண்ற, சாப்பிடு, அவர் வந்துடட்டும் என்றவள் பார்வையில் அவனுக்கான ஐஸ்கிரீம் உருகுவது பட விழிகளால் அவனை துளாவினாள். கண்ணாடி கதவின் வழியே அவனை கீர்த்தியுடன் கண்டவள் மனம் உலைக்களமானது. அதிலும் கீர்த்தி கேட்டதன் பேரில் அலைபேசியை உயர்த்தி பிடித்து முகம் முழுக்க புன்னகையோடு அவளுடன் செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தவன் அத்தோடு விட்டானா? அவள் வாங்கிய பொருட்களுக்கு அவள் மறுத்த போதும் காதில் வாங்காதவனாய் அனைத்திற்கும் பணம் செலுத்தி கொண்டிருந்தான். இவை அனைத்தும் பேதையவள் பார்வையில் பட அலரின் கயல் வெளிகளில் கனல் வழிந்தது. கீர்த்தியுடன் கணவனை கண்டவள் முகம் கடுகடுக்க, ஏண்டா எங்கூட உனக்கு செல்ஃபி எடுக்க தோணல, எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல, ஆனா அவளுக்கு மட்டும் எல்லாம் செய்ய தெரியுதா? நீ இருக்குன்னு நான் ஊட்டிக்கு ஸ்வெட்டர் கூட எடுத்துக்கிட்டு வரல, அது தெரியுமாடா உனக்கு என்று மனதிற்குள் எழிலை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். அப்பத்தா மூலமாக கீர்த்தியை பெண் பார்க்க சென்ற விஷயம் தெரிந்து கொண்டவளுக்கு அப்போதே, ஓ பொண்ணு பார்க்க போற அளவுக்கு இருந்திருக்கியா நீ என்று மனதுக்குள் சிறு சுணக்க விதை விழுந்தது. அது இப்போது விருட்சமாய் படர்ந்ததில் உள்ளுக்குள் ஏற்பட்ட புகைச்சலுக்கும் அவன் மீதான ஆற்றாமைக்கும் வடிகால் தேடியவள் கண்ணில் பட்டது அவனுக்கான ஐஸ்கிரீம். உடனே அதை கையில் எடுத்தவள் மடவென்று உள்ளே தள்ளினாள். தாமரை தோழியின் செயலில் அதிர்ந்து, ஏய் என்னடியாச்சு, இவ்வளோ நேரம் சொன்னப்போ புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி லெக்சர் எடுத்தீங்க, இப்போ என்ன பண்ற, அதுக்கு என்ன போ என்று கண்களை உருட்டி அவளிடம் எரிந்து விழுந்தவள், போடி போய் இன்னும் 2 ஃபேமிலி பேக் வாங்கிட்டு வா என்று ஐஸ்கிரீமை வேகமாக உள்ளே திணித்தவாறு கூறினாள். எது
ஃபேமிலி பேக்கா என்று தாமரை விசித்திரமாய் பார்க்கவும், அண்ணா இப்போ நீங்க வாங்கிட்டு வரீங்களா இல்ல நானே போகட்டுமா என்று எழில் இன்னும் கீர்த்தியுடன் புன்னகைத்தவாறே அலைபேசியில் யாருடனோ வீடியோ கால் பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு இவள் கேட்க, அம்லு என்று தயங்கியவன் அவள் நாற்காலியை விட்டு எழுவதைக் கண்டு, இரு இரு நானே வாங்கிட்டு வரேன் என்று சென்றான். ஒற்றை சிரிப்பிற்கு பஞ்சமாகிவிட்ட நிலையில் அவன் ஒதுக்கமும் பாராமுகமும் எங்கே தன்னை வெறுத்து விடுவானோ என்று பரிதவித்து கொண்டிருந்தவளுக்கு மற்றொரு பெண்ணுடனான அவன் இயல்பு கூட பெரிதாய் தாக்கியது. அவள் இங்கு அவனுக்காக தவிக்கையில் அடுத்தவளுக்கு உரிமையாய் செய்வதை எங்கனம் பொறுக்க, சில நிமிடங்களில் கீர்த்தியுடன் எழில் தங்களை நோக்கி வருவதை கண்டவளுக்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. டே, நீ யார் கூட வேணும்னாலும் பேசு, ஆனா என் கண்ணு முன்னாடி பேசிடாத, பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்றேன், இப்போ அதுல என்னைய வேற ஊத்தவரியா என்று அலை கடல் என பொங்கிக் கொண்டிருந்தாள். இனியும் பொறுப்பதற்கில்லை என்று முடிவெடுத்து நாற்காலியை விட்டு அலர் எழவும் உள்ளே நுழைந்தவனுக்கு அவள் இதழ் மற்றும் தாடையில் மீதிருந்த ஐஸ்கிரீம் செய்தி உரைத்திருக்க அதில் மனைவியை சரியாய் கணித்து அவள் கரத்தை தன்னில் சிறைப்படுத்தியிருந்தான். கீர்த்தி அவளிடம், அம்லு எப்படி இருக்க, பெரியப்பா பெரியம்மாலாம் நல்லா இருக்காங்களா, எப்போ கோஸ் முடியுது என்று விசாரிக்க அலர்விழியின் தகிக்கும் மனம் அவளை பொசுக்கியே தீரணும் என்ற எண்ணம் கொண்டாலும் தன்னவனிடம் சிறைப்பட்டிருந்த அவள் கரத்திடம் அவன் உரைத்த செய்தி அவளை கட்டுப்படுத்த வேண்டா வெறுப்பாய் நெக்ஸ்ட் இயர் என்றாள். தாமரை, வெற்றி என அனைவரும் அவளிடம் சகஜமாக உரையாட ஏனோ அலறாள் அதை ஏற்று பொய்யாக கூட புன்னயிக்க முடியாமல் அமர்ந்திருந்தாள். இதுதான் அலர்விழி. என்றுமே உணர்வுகளை மனதார வெளிப்படுத்துபவள் பொய்ப்பூச்சை கொண்ட உதட்டளவு உணர்வு வெளிப்பாடு என்றுமே அவளிடம் இருந்ததில்லை. அகத்தை முகத்தில் பிரதிபலிப்பவளுக்கு உரையாடலில் கலந்து கொள்ள முடியவில்லையே தவிர பல நாட்களுக்கு பிறகு இறுக்கம் களைந்து புன்னகை முகமாய் அவதானித்திருந்தவனை அவள் கண்கள் நொடிக்கோரு முறை படம் பிடித்து கொண்டிருந்தது. ஆனால் அவன் புன்னகை கீர்த்தியால் என்று நினைக்கையில் உள்ளே ஏதோ பிசைந்தது. அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்த கீர்த்தியின் பார்வை அவ்வப்போது அலரின் மீது படிந்தது. உலகையே மறந்து தன்னவனுடன் தனி உலகில் சஞ்சரிக்கும் தங்கையின் காதலை கண்டு சிலிர்த்தவள் செல்லும் முன் அவளை கட்டி கொண்டு, நீ ரொம்ப லக்கி அம்லு என்று கூறவும், உன்னை இப்போ நான் கேட்டனா என்பதாய் கீர்த்தியை பார்த்தவள், இடத்த காலி பண்ணு என்று முணுமுணுத்தாள். அனைவரிடமும் விடைபெற்று கீர்த்தி கிளம்ப தன்னுடன் வெளியில் வந்த எழிலிடம், நீங்க ரொம்ப லக்கி மாமா என்றாள். ஏன் கீர்த்தி, நீங்க மட்டும்தான் அம்லுவை லவ் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கும் உங்க மேல நிறைய லவ் இருக்கு, என்னால அதை பார்க்க முடிஞ்சது, அப்போ நீங்க லக்கி தானே என்றதில் அவன் அதரங்கள் மேலும் அழகாய் விரிய ஆம் என்று தலையசைத்து அவளோடு கிளம்பினான். எழில் வெற்றியின் காதில் ஏதோ கூறவும், என்ன மச்சான், நான் பே பண்ணிட்டனே, இப்படி திடீர்னு மாற்ற சொன்னா எப்படி என்றவன், ஏண்டா ரொம்ப ரொமான்டிக்கான இடமா என்று கேட்க, ப்ளீஸ் மச்சி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புனா போதும் என்றவனின் கோரிக்கைக்கு மனமே இல்லாமல் தலையசைத்தான். அடுத்த நாள் பயணித்து காரிலிருந்து இறங்கியவர்கள் கண்டதென்னவோ மேட்டுப்பாளையத்தில் அமைந்திருந்த புகழ்பெற்ற தீம் பார்க்கின் முகப்பைதான். அதை கண்டதும் பெண்கள் இருவரும் சிறகு முளைத்த பறவையாக ஆடவர்களை மறந்து ஆர்ப்பரித்து உள்ளே ஓடினர். இதை கண்ட வெற்றி, என்னடா இது என்று நெற்றிக்கண்ணை திறக்க, பார்த்தா தெரியல, தீம் பார்க் மச்சி என்றான் எல்லலாக. டேய், பொண்டாட்டி கூட இந்த விளையாட்டு விளையாட வாடா இங்கே வந்தேன், பரதேசி, ஆசையா ஹனிமூன் வந்தவனை எங்க கூட்டிட்டு வந்துட்டா நிறுத்தியிருக்க என்று பல்லை கடித்தவன், இப்போ பாரு, ரெண்டும் நம்மளை கண்டுக்காம ஓடிடுச்சுங்க என்று பொரிந்து தள்ள, அம்லுவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்டா, இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே வராமல் போனா எப்படி என்றான் மாறாத புன்னகையோடு அலட்டி கொள்ளாமல். டேய், என்ன லந்தா, ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு வந்த மாதிரி சொல்கிறா என்று கேட்க எழில் சிரிப்பை கட்டுப்படுத்த போராடுவதை கண்டவனுக்கு கோபம் விறுவிறுவென கூட, பாட்டியும் பேரனும் என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டீங்கல்ல, ஏன்னா உங்களை சேர்த்து வைக்க வந்தால் எங்களை பிரித்து விட்டுட்டீங்களே என்றவன் அவன் சட்டையை பிடித்து, நீ வாழலனா என்னையும் வாழ விட மாட்டியா என்று எழில் முகம் பார்க்க அவன் பார்வையோ குழந்தையாய் மாறி குதூகலமாய் விளையாடி கொண்டிருக்கும் மனையாளின் மீது பதிந்திருந்தது. துரோகி, உனக்கு நண்பனா வாச்சதை தவிர நான் எந்த பாவும் பண்ணலையடா, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று ஒரு பெரும் மூச்சு புலம்பி தீர்த்து மனம் நொந்து போய் அமர்ந்து விட்டான். வெற்றியிடம் சென்றவன், இதுக்கு தான் மச்சி சொல்றது, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில மூக்க நுழைக்கக்கூடாது என்று அர்த்தம் பொதிந்த பார்வை பார்க்க கொலை வெறியோடு அவனையே வெறித்திருந்தான் வெற்றி.
தொடர்ந்து ஆட்டம் போட்டதில் பசி உணர்ந்து அவர்களிடம் திரும்பிய அலர், நீங்க வரலையாண்ணா என்று கேட்க, உனக்காவது கேட்க தோணுச்சே அம்மளோ, ஆனா இவளுக்கு என் நினப்பு கூட இல்லை என்று தாமரையை முறைத்தான். ஏன்னா நீங்க பின்னாடி வருவீங்கன்னு நினைச்சோம், ஆனா இங்கேயே உட்காந்துட்டீங்க, என்னாச்சு? இல்லை, சாப்பிட்டு போலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்று எழிலை முறைத்தவாறு கூறிய வெற்றி உண்டு முடித்ததும் தாமரையை இழுத்து கொண்டு தனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல முன்னே செல்ல எழில் அடக்க மாட்டாமல் சத்தமாக சிரித்து விட்டான். அலர்விழியோ அவன் சிரிப்பில் ஏன் என்று கூட கேட்க தோணாது விழிவெறித்து அதிசயித்து பார்த்திருந்தாள். இல்லையா பின்னே, வராது வந்த மழையாய் காண கிடைத்த அவன் மந்தகாச புன்னகையை மனப்பெட்டகத்தினுள் பொக்கிஷமாய் வைத்து அலர் போட்ட அவள் பார்வையை கண்ட எழில் என்ன என்பதாய் புருவம் உயர்த்தினான். ஒன்றுமில்லை என்று அலர் தலையசைக்கவும், சரி வா போகலாம் என்று அழைத்து கொண்டு சென்றான். மாலை அனைவரும் ஒன்று கூட, என்ன மச்சான் கிளம்பலாமா என்று எழில் கேட்கவும், தலைக்கு மேல் இரு கரங்களையும் உயர்த்தி கூப்பி, ஓ சங்காத்தமே வேண்டாம்டா சாமி, நீ எக்கேடோ கெட்டுப்போ, எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் பொண்டாட்டியோட ஊரை பார்க்க போகிறேன் என்று கிளம்பி சென்றான். டேய், உன் தங்கச்சி வீட்டில் தனியாக இருக்க பயப்படுவா, கூடவே இருப்பேன்னு சொன்ன என்று எழில் கேட்க பதிலுரைக்க அங்கு வெற்றி இல்லை. இம்முறை சத்தமாய் சிரித்தவன் அலருடன் சென்னை நோக்கி புறப்பட்டான். நள்ளிரவு வீடு வந்து சேர்ந்ததும் அலைச்சலில் உடை கூட மாற்றாமல் எழில் உறங்கிட, அலரோ பயணப் பொருட்களை எடுத்து வைத்தவள் குளித்துவிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவனை நெருங்கி, மாமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் உன் முகத்தில் சிரிப்பை பார்த்தேன், நீ சிரிக்கும்போது கொள்ள அழகுடா என் செல்ல குட்டி என்று அவனை நெட்டி முறித்தவள் பல நாட்களாய் அவளை வதைத்து கொண்டிருந்த அவன் பாக்கியம் ஏனோ அந்த நேரம் மீண்டும் நினைவில் எழுந்து அவளை இம்சிக்க, என்ன சொன்ன, என் நம்பிக்கையை காப்பாற்ற போறியா என்று முகம் சுருக்கி அவனை பார்த்தவள், அடப்போடா என்று சலித்து கொண்டு, உன்கிட்ட சொன்னேனா என்றவளுக்கு அந்த நேரம் ஏனோ இதழணைப்பின் தித்திப்பு மனதில் பரவ, காப்பாற்ற சொல்லி உன்கிட்ட எப்போடா கேட்டேன் என்று உதட்டை சுளித்தவாறே மெல்ல அவனை நெருங்கி இருந்தாள். உறங்கிக் கொண்டிருந்தவனின் சுவாச காற்றோடு உறவாடியவள், உன்னை காப்பாற்ற விட்டுடுவேனா? முடியாது, இனியும் உன்னை விட்டு இருக்க முடியாது, இப்படியே நீ யாரோ மாதிரி என்கிட்ட இருந்து தள்ளி போனா நான் என்ன ஆவேனோன்னு தெரியல, ஸோ இனியும் உன்னை விடுறதா இல்லை மாமா என்று அவன் மூக்குரசி கை வளைவில் சிரம் பதித்து அவனை இறுக்கமாய் கட்டி கொண்டு உறங்கி போனாள்.